வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஇஓ எக்ஸாம் சைக்காலஜிலேருந்து டாபிக் வைஸாக டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 2 காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் கான்செப்ட் ஃபார்மேஷன் டெஸ்ட் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 8. கான்செப்ட் ஃபார்மேஷனாக ஒரு கருத்தை உருவாக்குறது, ஒரு பொதுவான ஒரு ரூல்ஸ், ஒரு பொதுவான பிரின்சிபல்ஸ் அதை யூஸ் பண்ணி ஒரு கான்செப்டை, ஒரு கருத்தை வந்து உருவாக்குறாங்க, ஒரு ஐடியாவை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் வந்து கான்செப்ட் ஃபார்மேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Honesty, simplicity, smooth. These are the dash types of concept. இது என்ன டைப் ஆஃப் கான்செப்ட்னு பார்த்தா கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து குவாலிட்டியும் வரும், ரிலேஷனும் வரும். குவாலிட்டின்னு சொல்லும்போது நேர்மையானவர், பண்பானவர், ரொம்ப வந்து நாகரிகமானவர், இந்த மாதிரி அவருடைய பண்பை பற்றி சொல்கிறோம் இல்லையா, குவாலிட்டியை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் தான் வரும். Second one, Jerome Bruner classified complex concepts into dash types. எத்தனை டைப்ஸ்னா 3 டைப்ஸ். என்னென்ன சொல்கிறாருன்னா கன்ஜெக்டிவ் கான்செப்ட்ஸ், டிஸ்ஜெக்டிவ் கான்செப்ட்ஸ், ரிலேஷனல் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த 3 தான் அவருடைய கான்செப்ட். அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கலாம். Who said after a concept is formed it achieves a greater precision and meaning through assimilation of further connotation. இது யார் சொன்னாங்கன்னா அசிபிள். இவர் தான் வந்து இந்த டெஃபினேஷனை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், Bruner regards human brain as 3 modes of representation. Which of the following is not correct? ப்ரூனர் வந்து பிரெயின் 3 பார்ட்ஸாக கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா இன்ஆக்டிவ், ஐகானிக் அண்ட் சிம்பாலிக். அப்போது ஆக்டிவ் தான் இங்கே ராங்கு, மிச்சம் எல்லாமே வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். வாட் இஸ் த இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் கேரக்டரைஸ்ட் பை? இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது இன்ஃபென்ட், சின்ன குழந்தைங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு கான்செப்டை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட்ஸை, ஒரு ஈவெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அதை தொட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். அப்போது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இது எது வந்து கரெக்டாக இருக்கும்? லேர்னிங் த்ரூ ஆக்ஷன்ஸ் அண்ட் கான்க்ரீட் மெட்டீரியல்ஸ். அது கையால் தொட்டு அதை பார்த்து அவங்களே வந்து அதை என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அவங்களே அதை வந்து பண்ணணும். ஸோ அவங்களுடைய மோட்டாரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி, கை கால் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் என்னது, இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் ஆஃப் த மாடல் இஸ் கிளாஸ்மேட்ஸ் கான்செப்சுவல் லேர்னிங் மாடல்? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மாடலில் எந்த மாடல் வந்து கிளாஸ்மேட்ஸோட கான்செப்சுவல் லேர்னிங் மாடலில் வரும்னு கேட்குறாங்க. கிளாஸ்மேட் பார்த்தோன்னா மொத்தம் 4 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் மாடல் சொல்கிறாரு. கான்செப்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக 4 லெவல் ஆஃப் லேர்னிங் மாடலர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கான்க்ரீட் லெவல், அடுத்தது ஐடென்டிட்டி லெவல், அடுத்தது கிளாசிஃபிகேட்டரி லெவல், அடுத்தது ஃபார்மல் லெவல். ஸோ 4 லெவலில் இங்கே நம்மளுக்கு 3 லெவல் கொடுத்துட்டாங்க. அப்போது ஆல் த அபோவ் தான் இங்கே கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ டெவலப் த மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் கான்செப்ட் மேப்? கான்செப்ட் மேப்பை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யாருன்னா நோவக் அண்ட் கெவின். ஸோ எதுக்காக இந்த கான்செப்ட் மேப்பை அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா டீச்சிங், அதாவது டீச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கணுன்றதுனால தான் இந்த கான்செப்ட் மேப்பை டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜீரோம் ப்ரூனர் இவருடைய இந்த கான்செப்ட் ஃபார்மேஷன் தியரியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி டீச்சிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தோன்னா ப்ரூஸ் ஜாய்ஸ் அண்ட் மார்ஷல் வெல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ப்ரூனர் இன்ட்ரடியூஸ்ட் லேர்னிங் மெத்தட் கால்டு டிஸ்கவரி லேர்னிங். ஸோ ப்ரூனர் பார்த்தோன்னா டிஸ்கவரி லேர்னிங்கிறத கொண்டு வந்தது யாருன்னா ப்ரூனர் தான். ஸோ இந்த டிஸ்கவரி லேர்னிங்கில் என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த லேர்னர் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்க முடியும், அவங்களுடைய லேர்னிங் எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய எபிலிட்டியை வந்து நல்லாவே வந்து என்ன பண்ண முடியும், வளர்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டையும் வளர்த்துக்க முடியும். ப்ராப்ளம்ஸையும் என்ன பண்ண முடியும், சிஸ்டமேட்டிக்காக சால்வ் பண்ண முடியும். ஸோ மெமரிலையும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ப்ரூனரோட இந்த டிஸ்கவரி லேர்னிங்கோட யூசஸ்.